நான் இருப்பேன், நான் விளையாடுவேன். நான் இல்ல அது பண்றாங்க. அதுல பத்தி ஓட்டுக்கு ஓட்ட வச்சு கேரக்டர் இல்ல புரியுதா அவங்க கேம் பண்றாங்க. அவங்க பண்றாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த செகண்ட் ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நேத்து 3 ப்ரோமோ விட்டாங்கல்ல, 3 ப்ரோமோவும் சாண்ட்ராவை பேஸ் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவும் சாண்ட்ரா வச்சு தான் விட்டுருப்பாங்க. இப்போ செகண்ட் ப்ரோமோவும் சாண்ட்ரா வச்சு தான் விட்டுருக்காங்க. நேத்து ஒரு டாஸ்க் நடந்தது. நேத்து டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால வந்து விக்ரம் அரோரா மட்டும் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு டீமுக்கு மட்டும் தான் அந்த டாஸ்க் முடிச்சாங்க. அடுத்த 2 டீமுக்கு முடிக்கல. ஸோ இன்னைக்கு அடுத்த 2 டீமுக்கு அது நடக்க போது. அதை கூட காட்டாம இந்த ப்ரோமோவையே திரும்ப திரும்ப ஏன் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரதாங்க செய்யுது. இதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகிறதுக்கு, நிறைய பேர்கிட்ட போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா எப்பவுமே விக்ரம் கனி நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கடைசி 2 வாரமா இவங்க பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. என்னன்னா இவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல, அது வாக்கிங் பண்ணும் போதோ இல்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரியோ ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல, அப்போ வந்து இந்த வீக் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்து பேசுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஏதாவது சண்டை நடந்ததுன்னா யார் மேல தப்பு யார் மேல சரி, நீ என்ன நினைக்கிற விக்ரம்னு கேட்பாங்க. விக்ரம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கனின்னு கேட்பாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷன்ல நிறைய விஷயங்களை இவங்க பேசிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க சாண்ட்ராவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பிளான்ல இதை பண்ணிட்டு இருக்காங்க, திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல இயல்பாவே இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா, சோ ஏதோ அவங்க ஒரு மாதிரி கேம் ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் நடக்குது. இதுதான் நமக்கு ப்ரோமோவா காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி கனியோ விக்ரமோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ஒஸ்டா நீங்க யாரை நினைக்கிறீங்க கனின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே வந்து எனக்கு ஒரு முடிவே எடுக்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி விக்ரம் யாரை மனசுல வச்சிருக்காருன்றதா சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றது என்னன்னா, இன்டைரக்டா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான், ஒருத்தர் இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான். நீங்க யாரை மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா இவங்க ஒரு பேரை சொல்லுவாங்க, எனக்கும் அவங்க தான் தோணுதுன்னு இவர் சொல்லுவாரு. ஆக மொத்தத்தில் இப்ப 2 பேர் வந்து யாரை ஒஸ்டா தேர்ந்தெடுக்கிறதுன்றத முடிவு பண்ணிடலாம்ல. இதுதாங்க கனி ஸ்டார்டிங்ல இருந்து இதை பண்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கனி வந்து ஜென்ரலா சபரி கிட்ட உட்காந்து பேசும்போதோ சரி, எஃப்ஜே கிட்ட பேசும்போதோ சரி, அப்ப ரம்யா ஜோலா இருந்தாங்கல்ல அப்பயும் சரி, அப்படியே கனி நினைக்கிறதா அவங்க மைண்டுக்குள்ள அப்படியே செலுத்துவாங்க. உதாரணத்துக்கு இந்த வீக் பார்வதி கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டா, ஆனா பார்வதி பண்ணது என்னால ஏத்துக்கவே முடியல, நீ என்ன நினைக்கிற சபரின்னு கேட்பாங்க. அவனும் அதே தானே சொல்லுவான். ஆப்வியஸா வந்து ஆமா பார்வதி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப ஓட்டு போடுறதுன்னு வரும்போது எல்லாருமே பார்வதியை சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இவங்களோட கேம் பிளானேன்னு வச்சுக்கோங்களேன். கனி ஸ்டார்டிங்ல இருந்து அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ விக்ரம் கூட, இப்போ வந்து அதிகம் விக்ரம் கூட தான் டிஸ்கஸ் பண்றாங்க. சபரி கூடலாம் பெருசாக டிஸ்கஸ் பண்றதில்லை. மேக்ஸிமம் விக்ரம் கூட தான் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ சாண்ட்ரா இருக்காங்கல்ல, வீட்டில் இருக்க எல்லாரையுமே பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே சாண்ட்ரா பண்றது சாண்ட்ராக்கு எதிராக போகுமா இல்ல நமக்கு எதிராக போகுமா, ஏன்னா அவங்க சூப்பரா பண்றாங்க, பிரச்சனை எதுவுமே பண்ணல ஆனா பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சாண்ட்ராவும் உண்மையிலேயே பிக் பாஸ் கேமை புரிஞ்சு ஆடிட்டு இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப சாண்ட்ரா மேல தப்பு நீங்க என்ன சொல்லுவீங்க? சாண்ட்ரா எந்திரிச்சு போய் தனியா உட்காந்துருக்காங்க. தனியா உட்கார்றது தப்பு இல்லைல்ல, அவங்க எதிர்த்து யார்கிட்டயும் பேசல, கோவப்பட்டு எதுவும் வார்த்தையை விடல. சோ அவங்க தனியா உட்கார்ந்தே ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப சாண்ட்ராக்கு வெளியே மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா 100% எதிர்ப்பா தான் இருக்கு. ஏன்னா வந்து மக்கள் மத்தியில வந்து சுத்தமா ஆதரவே கிடையாது. பார்வதி பிரச்சனை பண்ணும்போது கூட பார்வதிக்கு ஆதரவு இருந்தது. ஸ்டார்டிங் அந்த கேங்கு கூட பார்வதிக்கு அடிக்கடி பிரச்சனை வரும் பாத்தீங்களா, அப்ப கூட சரி பார்வதிக்கு ஒரு 30% பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, 70% பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா சாண்ட்ரா விஷயத்துல 100% மக்களுமே சாண்ட்ராக்கு எதிரான மனநிலையில தான் இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, சேஞ்சே ஆக மாட்டேங்குது. சாண்ட்ரா நடிக்க தான் செய்றாங்கன்ற மாதிரி எல்லாருமே வந்து உறுதியா இருக்காங்க. சாண்ட்ராவை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது. இப்ப வெளியே நம்ம பார்க்குறோம் 100% மக்கள் எல்லாருமே சாண்ட்ராக்கு எதிரான மனநிலையில தான் இருக்காங்கன்றது நமக்கு புரியுது. உள்ள இருக்கவங்களுக்கு புரியாது இல்ல. இது வந்து ஒருவேளை சாண்ட்ராக்கு ஆதரவா போயிடுமா, அப்ப நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றது, இப்ப என்னதான் அவங்க கிட்ட பண்றது, எப்படி ப்ளே பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. நீங்க லைவ் பாத்தீங்கன்னா தெரியும், ஏறக்குறைய நேத்தெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. மாத்தி மாத்தி அதை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாங்க. சோ இப்பயுமே அதை பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லாத ப்ரோமோவை எதுக்காக காட்டுறாங்கன்னு தெரியலங்க. இந்த ப்ரோமோல சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. சாண்ட்ராவை பத்தி விக்ரம் கனி பேசுறாங்க. இதுதான் ப்ரோமோவா
ப்ரோமோவாகவே நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன எவ்வளவோ ப்ரோமோவாக காட்டலாம். இன்னும் 2 டீம் அந்த கேமை விளையாடாமல் இருக்காங்க, அவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த மாதிரிலாம் ப்ரோமோவாக காட்டலாம். எதுக்காக திரும்ப திரும்ப இதையே ப்ரோமோவாக காட்டுறாங்கன்னு தெரியல. சரி, சாண்ட்ராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாண்ட்ரா நடிக்க தான் செய்கிறாங்கன்னா அவங்க கேம் தான் ஆடுறாங்க, நடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் ஓகே. ஆனால் அவங்க கேம் தான் ஆடுறாங்க. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இதெல்லாம் தப்பு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.